நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். சலீம் வீட்டில் நான் அனுபவித்த சந்தோஷமான நிமிஷங்கள். இதே மாதிரி அழகான மாலை நேரத்தில் இந்த நீல வானத்துக்கு கீழே லேந்தர் வெளிச்சத்தில் சலீம் என்னை ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட விட்டதில்லை. எங்க போன? நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? சொன்னா நீ கோவப்படுவ. சலீமை பத்தி தானே? ஆமா. சலீம் இல்லாம என்னால இருக்க முடியல. என்னப்பா தூக்க வரலையா? தூங்குங்க. தூங்குடா கண்ணா, அம்மாவுக்கு வேலை இருக்குல்ல. ஏய் நில்லுடி, கண்ட கண்ட பஜார் எல்லாம் இங்க வரக்கூடாது. இது ஒன்றும் சத்திரம் இல்ல, இது வீடு. டீ சாப்பிட்டல, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. முதல்ல வாய் மூடு, மரியாதையா பேச கத்துக்கோ. உன்னை திருத்தவே முடியாது, போயா. திரும்பி நான் வரும்போது யாராச்சும் இருந்தீங்க, ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட்டுருவேன். நீங்க வாங்க, அவரு கிடக்குறாரு, வாங்க. என்னம்மா, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த? சலீம் மேல இருக்கிற காதலை சாகடிக்க முடியல. நான் செத்தால அவனை மறக்க முடியாது. அந்த ராத்திரியில தெளிவா என்னால முடிவெடுக்க முடியல. என்னால பழைக்க முடியலனா ஏதாவது ஆத்துல விழுந்தாவது என்னோட வாழ்க்கையை முடிச்சுப்பேன். அதே நாளைக்கு குழந்தை பிறந்துட்டா அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரசியா. இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ. உங்களை மாதிரியே ஒரு அம்மாவாய் குழந்தை வளர்க்க ஆசைதான். ஆனா எப்படி முடியும்? அப்பா யாருன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்றது? காதலை வாழ வைக்கிறதுக்காக வயித்துல வளர்ற குழந்தைய கருவிலே அழிக்க சொல்ற பாவின்னு சொல்லவா? எனக்கு வேற வழி தெரியல. சரி, டாக்டர் கிட்ட பேசிப்பாரு.
சலிமனை வர சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்கேன். ஏதோ குஜராத்தில் குவாரியில் வேலை செஞ்சுட்டு இருக்காராம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது சலீம்னு வர்றதுக்காக தானே. சலீமும் நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சமீர் மனசுக்கும் எனக்கு செய்யற உதவிக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தினதுக்கு சலீம்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு.